இன்றைக்கி காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கடையிலையோ அல்லது ஆன்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பொருட்கள் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது சில பேருக்கு தெரியாது. அந்த மாதிரியான சில பொருட்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எக் டைமர். பார்க்குறதுக்கு முட்டை மாதிரியே இருக்கும். அதில் மீடியம், ஹார்ட், சாஃப்ட் அப்படின்ட்டு 3 எழுதியிருக்கும். அதை கொதிக்க வைக்கும்போது அதோட நிறம் மாறும். இப்போ சூடு ஏற ஏற முட்டையோட சாஃப்டாக இருக்குதா, உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா அந்த சாஃப்ட்டுன்னு இடத்துல ஒயிட் ஆகும்போது எடுத்துடலாம். அதே மாதிரி முட்டை நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே வெள்ளையாயிடும். சில பேருக்கு முட்டை வேக வைக்கும்போது டைம் பார்க்க மறந்துடுவோம், அல்லது பாதி ரொம்ப நேரமாக கொதிச்சிட்டு இருக்கு, அப்போ வெந்திருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து பார்ப்போம். அது வேகாமல் உள்ள கொலன்னு இருக்கும். ஸோ இந்த எக் டைமரை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸி. திரும்பவும் தண்ணி ஆறினோடனே பழைய நிறத்துக்கு அது வந்துடும். இப்போ முட்டை வேக வைக்கும்போது சில பேர் அது முட்டை உடஞ்சி வெளியில் எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு முட்டை வேக வைக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டிங்கன்னா முட்டை ஓட பிரிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். முட்டை வேக வைக்கும்போதும் அது உடஞ்சி வெளியில் வராது. ஸோ இது சின்ன டிப்ஸ் தான் அது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பாயில்டு எக் கட்டர். இது நிறைய வெரைட்டி மார்க்கெட்டில் கிடைக்கிது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அது இல்லைன்னா இப்போ புதுசாக இந்த மாடலில் வந்திருக்கு. இப்படி கட் பண்ணும்போது 2ஆக நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணாலே அந்த பிசுரெல்லாம் வரும். இந்த முட்டையை கொஞ்சம் நேராக திருப்பி வைங்க. இதை 4ஆக கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ப்பான பகுதியை அடிப்பகுதத்தில் வச்சுட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்தா போதும். நமக்கு முட்டை இது மாதிரி கட் ஆகிடும். இது பிளாஸ்டிக் ஐட்டம் தான். இதுவும் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. இதோட விலை 90 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுமாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு சாலட் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்கன்னா இப்படி கட் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இந்த டூல்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்கிறது மேஜிக் பீலர். காய்கறியெல்லாம் தோல் எடுக்கிறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி உள்ளது தான் இது மேஜிக் பீலர். ஈஸியாக நம்ம கேரட் அப்புறம் கோஸ் அதெல்லாம் துருவுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம கேரட்லாம் துருவுறதுக்காக ஒன்று நம்ம வீட்டிலையே இருக்கும், அந்த ஸ்லைசர். அதை விட இது நல்ல பொடிசாக துருவி வருது. உங்களுக்கு நல்ல நூல் போல் வேணும் அப்படின்னா இந்த மேஜிக் பீலரை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இது நூடுல்ஸ்க்கோ அல்லது ஃப்ரைட் ரைஸ்க்கு அல்லது நீங்கள் சாலடோ சூப் இந்த மாதிரியான ஐட்டம் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதோட விலை 99 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆன்லைனில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்படி நீட்டமாக கட் பண்ணுறது பார்க்கவும் நல்லாயிருக்கும். நம்ம எதுவும் டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாலும் இப்படி பண்ணலாம். இதெல்லாம் நான் துபாயில் வாங்கிட்டு வந்த ஒரு சில ஐட்டங்கள், ஒரு சிலது ஆன்லைனில் நானும் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உள்ளது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃப்ரூட் ஸ்லைசர். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி அல்லது குக்கும்பர், லெமன் இது மாதிரிலாம் ரவுண்டாக நீட்டாக கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது. இதை நம்ம ஹேண்டில் கையை பிடிச்சிக்கிட்டு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பான கத்தியை வச்சு நேராக கட் பண்ணால் ரவுண்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமானதை இந்த ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் தக்காளி மட்டும் கட் பண்ண வேண்டாம். எது நீங்கள் ரவுண்டாக டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு அல்லது தேவைப்படுதோ, உங்களுக்கு வட்டமாக கட் பண்ணணும், இப்போ ஆனியன்ஸை ரவுண்டாக கட் பண்ணணும்னா இதில் வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ நைஃப் நல்ல ஷார்ப்பாக இருக்கணும். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிக் ஸ்கூப்பு. இது 2 பகுதியாக இருக்குது. கீழ்ப்பகுதி ஷார்ப்பாக உள்ளதை கட் பண்ணி இப்போது வாட்டர்மெலனோ அல்லது முட்டை அதெல்லாம் ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூப் நம்ம ஏற்கனவே வாட்டர்மெலன் எப்படி டெக்கரேட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணணும். ஸோ இது சிம்பிளாக இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன்.
குக்கும்பருக்கு உள்ள பகுதியை இப்படி டிக் பண்ணி எடுத்திங்கன்னா ரவுண்டாக வந்துடும். ஸோ இதில் நம்ம இப்படி கட் பண்ணால் இது வெஜிடபிள்ஸ் கர்விங்க்கு நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டூல்ஸை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸு. ஃபுட் ஆட் பண்ணுறதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம செயின் மாதிரி டிசைன் பண்ணி வைக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த பொருளோட விலைகள் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற பொருட்கள் ஏற்கனவே முன்னாடி பார்த்ததோட வீடியோஸை அடுத்த பதிவில் எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.